اللهم رب هذه الدعوة إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பித்அத்துகள் எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள் எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இப்பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன்.
அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரை விட்டுவிட்டு மதீனமா நகரை நோக்கி ஹிஜ்ரத் செய்கின்றார்கள். மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப கட்டங்களில் செய்த ஒரு சில பணிகள் இருக்கின்றன. அந்த பணிகளுள் மிக பிரதானமானது, மிக முக்கியமானது ஒரு மஸ்ஜிதை நிறுவுவதுதான். அந்த அடிப்படையில் குபாவிலே முதலாவது மஸ்ஜித் உருவாக்கப்படுகின்றது. லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலத் தக்வா, இறையச்சத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட முதலாவது பள்ளி என்று அந்த பள்ளியை அல்லாஹ் புகழுகின்றான். மதீனாவுக்குள் நுழைந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுன் நபவி என்று நாங்கள் சொல்லுகின்ற அந்த மஸ்ஜிதை ஆரம்ப கட்டமாக ரசூலுல்லாஹ் உருவாக்கினார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்குள் நுழைந்ததும் முதலாவது ஒரு மஸ்ஜிதை உருவாக்குகின்றார்கள் என்றால் என்ன காரணம்? அன்பார்ந்தவர்களே, ஈமானிய உள்ளங்கள் உருவாக வேண்டுமா? இஸ்லாத்தை நேசிக்கிற சமூகம் உருவாக வேண்டுமா? கட்டுக்கோப்புள்ள ஒரு சமூகம் நிர்வகிக்கப்பட வேண்டுமா? இதற்கெல்லாம் மிக அவசியமானது இறை இல்லம், மஸ்ஜிது தான் என்பதை நபிகளார் உணர்ந்ததன் காரணமாகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதை உருவாக்குவதன் மூலம் தன்னுடைய பணியை ஆரம்பித்தார்கள். மக்கமா நகருடைய வரலாற்றை நீங்கள் படித்திருப்பீர்கள். இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய மனைவி ஹாஜர் அவர்களையும் மகன் இஸ்மாயில் அவர்களையும் மக்கமா நகருக்கு கொண்டு வந்து விடுகிற நேரம் அது ஒரு ஊர் அல்ல, மக்கள் வாழுகிற இடம் அல்ல, மக்கள் வசிக்க தகுதியான இடம் அல்ல. அது மழை பொழிந்து விட்டால் தண்ணீர் நிறைகின்ற ஒரு பள்ளத்தாக்கு, ஒரு குழி. அன்பார்ந்தவர்களே, இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த இடத்திலே விட்டுவிட்டு போகிறார்கள். அல்லாஹ் ஜம்சம் தண்ணீரை கொடுக்கின்றான். அந்த தண்ணீர் இருக்கிற இடத்தில் பறவைகள் வர ஆரம்பிக்கின்றன. அதை பார்த்ததும் எங்கோ பயணிக்கின்ற ஒரு மக்கள் கூட்டம் அந்த இடத்திலே வந்து வசிக்க ஆரம்பிக்கிறார்கள். மக்கமா நகர் உருவாகுகின்றது. அதற்கு முன்னால் அங்கே மனிதர்கள் வாழ்ந்த வரலாறு கிடையாது. அன்பார்ந்தவர்களே, இப்ராஹிம் நபி அவர்கள் ஷாமிலிருந்து மீண்டும் மக்கமா நகர் நோக்கி வருகிறார்கள். தன்னுடைய மகன் இஸ்மாயில் அவர்களோடு செய்து கொண்ட ஒப்பந்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ் இந்த இடத்தில் அவனை வணங்குவதற்கான முதலாவது ஆலயத்தை கட்டச் சொல்கிறான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, உலகத்திலே படைத்தவன் ரப்பு அல்லாஹுவை வணங்குவதற்கு வைக்கப்பட்ட முதல் ஆலயம் என்ற புகழ் அந்த கஅபா என்று சொல்லப்படுகின்ற அந்த மஸ்ஜிதுக்குத்தான் இருக்கிறது என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, இப்ராஹிம் நபி அவர்களும் ஹாஜர் நாயகியும் குடியமர்த்தப்படுகிறார்கள். அங்கே யமனிலிருந்து வந்த ஒரு அரபு கோத்திரம் வசிக்க ஆரம்பிக்கிறது. அது மக்கள் வாழுகின்ற இடமாக மாறுகிறது. அடுத்த கட்டம் அல்லாஹ் எடுத்த முடிவென்ன? படைத்தவன் ரப்பை வணங்குவதற்குரிய ஆலயம் அந்த இடத்துக்கு வர வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இப்படி ஒரு சமூகம் நிர்வகிக்கப்பட வேண்டுமா? ஒரு சமூகம் ஆளப்பட வேண்டுமா? பக்குவம் உள்ள ஒரு சமூகம் கட்டி எழுப்பப்பட வேண்டுமா? அந்த இடத்தில் மஸ்ஜிதுகள், அல்லாஹ்வை வணங்குகின்ற ஆலயங்கள் நிறுவப்பட வேண்டும் என்பதன் அடிப்படையை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ஆனா கவலை என்ன தெரியுமா? குர்ஆன் சுன்னாவை நிலைநிறுத்துவதற்கு மஸ்ஜிதுகள் உருவாக்கப்பட வேண்டும் என்று விரும்பினோம், விளங்கினோம், மஸ்ஜிதுகளை உருவாக்கினோம். ஆனால் அந்த மஸ்ஜிதுகள் எங்களை உருவாக்க வேண்டும்,
எங்களை நிர்வகிக்க வேண்டும், எங்களை பக்குவம் உள்ள சமூகமாக பயணிக்க வைக்க வேண்டும். ஆனால் மஸ்ஜிதின் பெயராலேயே சண்டை பிடிக்கின்ற சமூகமாக நாங்கள் மாறி இருக்கிறோம் என்று சொன்னால் நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். மஸ்ஜிதுகள் என்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்று தருகிற இடம், சகோதரத்துவத்தை கட்டி ஆளுகிற இடம். ஆனால் சகோதரத்துவத்தை இல்லாமலாக்கி மார்க்க வரம்புகளை மீறுகின்ற, இஸ்லாமிய உணர்வுகளை குளிதோண்டி புதைக்கின்ற இடங்களாக மஸ்ஜிதுகள் மாறக்கூடாது என்பதை நானும் நீங்களும் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த மஸ்ஜிதுகளோடு எந்தளவு எங்களுடைய உள்ளங்கள் பிணைந்திருக்குமோ அந்த அளவுக்கு நானும் நீங்களும் நல்லவர்களாக இருக்கலாம். ஆனால் இஹ்லாஸ் இருக்க வேண்டும், மன தூய்மை இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக என்ற பக்குவம் இருக்க வேண்டும். இல்லாமல் ஒரு மஸ்ஜித் அல்ல 1000 மஸ்ஜிதுகளை கட்டி அணைத்துக் கொண்டாலும் இஹ்லாஸ் இல்லை என்றால், அல்லாஹ்வுக்காக என்ற பக்குவம் இல்லை என்றால் அந்த மஸ்ஜிதுகள் என்னையும் உங்களையும் சீர்திருத்த மாட்டாது சகோதரர்களே, சீர்திருத்த மாட்டாது. எனவே மஸ்ஜிதுகளை கட்டி ஆளுகின்ற சமூகம் மன தூய்மையை, அல்லாஹ்வுக்காக என்ற உணர்வை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்த வேண்டும். வஅன்னல் மஸாஜித லில்லாஹ். அல்லாஹ் அல் குர்ஆனிலே என்ன சொல்கிறான்? இறை இல்லங்கள் என்பது, மஸ்ஜிதுகள் என்பது அல்லாஹ்வுக்குரிய இடம், அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அப்படியானால் அந்த மஸ்ஜிதில் பயணிக்கிற சமூகமும், அந்த மஸ்ஜிதை கட்டி ஆளுகிற சமூகமும் அல்லாஹ்வுக்காக என்று வாழுகிற சமூகமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை விட்டுவிட்டு வேறு நோக்கங்களுக்காக பயணிக்கின்ற சமூகமாக இருந்தால் அவர்கள் உலகத்திலும் உருப்பட முடியாது, மறுமையிலும் வெற்றி பெற முடியாது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இன்னமா யஅமுரு மஸாஜிதல்லாஹ், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளை நிர்வகிக்கின்ற அந்த சமூகம் எப்படி இருக்க வேண்டும்? மன் ஆமன பில்லாஹ், அல்லாஹ்வை முறையாக நம்ப வேண்டும், அல்லாஹ்வை முறையாக நம்ப வேண்டும், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். வஆத ஸகாத், வசதி இருந்தால் ஜகாத்து கொடுக்க வேண்டும். வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் பயப்படக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, மஸ்ஜிதுகள் என்பது உருவாக்க விரும்புகிற சமூகம் சாதாரண சமூகம் அல்ல. இந்த உலகத்திலும் வெற்றி பெறுகிற சமூகம், மறுமையிலும் வெற்றி பெற வேண்டிய சமூகம். அப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்குவதுதான் இந்த மஸ்ஜிதுடைய பணி என்றால், அந்த மஸ்ஜிதை நிர்வகிப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் பயப்படக்கூடாது, வேறு யாருக்கும் அஞ்சக்கூடாது என்றால் உலகத்தில் வாழ்வதும் அல்லாஹ்வுக்காக, மரணிப்பதும் அல்லாஹ்வுக்காக என்கிற பரிபூரணமான இறை சிந்தனையோடு வாழ வேண்டியவர்கள் தான் மஸ்ஜிதுகளை நிர்வகிக்க தகுதியானவர்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, மஸ்ஜிதுகள் எப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்க விரும்புகிறது என்பதை இந்த ஹதீசுகள் மூலம், இந்த குர்ஆன் வசனங்கள் மூலம் நானும் நீங்களும் புரிந்து கொள்ளலாம் சகோதரர்களே. மறுமையிலே தலையுச்சியிலே சூரியன் கொண்டு வந்து வைக்கப்படுகின்ற நேரம், மனிதர்களுடைய காலடிக்கு கீழால் வியர்வை கொதிக்கின்ற நேரம், அந்த மனிதனை அல்லாஹ்வுடைய நிழலுக்கு சொந்தக்காரர்களாக ஆக்குவது எது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லுஹு. எந்த நிழலும் இல்லாத அந்த மறுமை நாளையிலே அல்லாஹ்வுடைய நிழலை பெறுகின்ற 7 கூட்டத்தவர்கள் இருக்கிறார்கள், 7 கூட்டத்தவர்கள் இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, மறுமை நாளையில் நிழல் தேவையா? சூரியன் தலைக்கு நெருக்கமாக கொண்டு வந்து வைக்கப்படும். துதுன ஷம்சு மினல் ஹல்கி கமிக்தாரி மீல் என்றாங்க. மீல், ஒரு மீல் பிரமாணம் அளவு சூரியன் நெருக்கமாக கொண்டு வரப்படும் என்றார்கள். ஹதீஸை அறிவிக்கிற அறிவிப்பாளர் சொல்கிறார், மீல் என்று சொன்னால் 2 அர்த்தத்தில் பாவிக்கப்படும். ஒன்று, சுருமா போடுகிற குச்சி, கண்ணுக்கு சுருமா போடுவோமே குச்சி, இந்த அளவு இருக்குமா, அந்த அளவு தூரத்தில் சூரியன் கொண்டு வந்து வைக்கப்படும். அல்லது அரபுல மீல்ண்டா 1 மைல் தூரம், 1 மைல்.
அன்பாண்டவர்களே, சூரியன் 1 மைல்ல கொண்டு வைக்கப்பட்ட எப்படி இருக்கும்? ஒளிவேகத்தில் அளக்கப்படுகிற சூரியன் இலட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்குது. சூரியனை நாங்க கண்ணால இப்ப பார்க்கல, மேகமூட்டம் மூடிக்கிட்டு இருக்குது. ஆனாலும் ஃபேன் இல்லாம இருக்கலாமா? முடியாது. எங்கோ இருக்கிற சூரியன் எங்களை பதம் பார்க்கிறது என்றால், தலைக்கு நெருக்கமாக கொண்டு வரப்படுகிற சூரியன் எங்களை எப்படி பதம் பார்க்கும் என்று நினைத்து பாருங்கள். இந்த படுபயங்கரமான நிலையிலிருந்து அல்லாஹ் 7 கூட்டத்தவர்களுக்கு தன்னுடைய நிழலை கொடுத்து கண்ணியப்படுத்துவான். அதிலே ஒரு கூட்டம் யாரு தெரியுமா? ரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாருடைய உள்ளம் இறை இல்லங்களோடு மஸ்ஜிதுகளோடு தொடர்பு பட்டிருக்குமோ அந்த மனிதன் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது எங்களுடைய உள்ளங்கள் மஸ்ஜிதுகளோடு தொடர்பு பட்டிருக்குமா? உடம்பு வெளியே இருக்கலாம் சகோதரர்களே, உடம்பு மஸ்ஜிதுக்கு வெளியே இருக்கலாம், உடம்பு கெசியர் மேசைக்கு பக்கத்திலே இருக்கலாம், உடம்பு வீட்டிலே இருக்கலாம், உடம்பு கட்டிலே இருக்கலாம், உடம்பு வாகனத்திலே இருக்கலாம். உள்ளம் மஸ்ஜிதோடு இருக்க வேண்டும். சுபகு தொழுது விட்டு போகிறோம், லுகர் கெப்பப்பா பாங்கு சொல்லும், பார்க்கிறோமா? லுகருடைய நேரத்தை தேடுகிறோமா? ஜும்மாவை தொழுதுட்டு போனோம், எத்தனை மணிக்கு அசர்? அசருக்கு பாங்கு சொல்லிட்டுதா உள்ளம் தொடர்பா இருக்குது. அசரை தொழுதுட்டு போறோம், மகரிப் எத்தனை மணிக்கு? மகரிப் ஜமாத்துக்கு போகணுமே, மகரிபை தொழுதுட்டு போறோம், இஷா எத்தனை மணிக்கு? இஷா ஜமாத்துக்கு போக வேண்டுமே. உடம்பு எங்கிருந்தாலும் உள்ளம் மஸ்ஜிதுகளோடு தொடர்பு பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இஷாவை தொழுது வீட்டுக்கு போனா தூங்குறதுக்கு முன்னால டைம் எடுத்து, அடே 4:30க்கு பாங்கு சொல்லுது, 5 மணிக்கு பாங்கு சொல்லுது, 5:15க்கு இகாமத்து சொல்றாங்க, பள்ளிக்கு போகணுமே என்று நினைச்சுக்கிட்டு தூங்குறோம், கட்டில தான் படுக்கிறோம். ஆனா உள்ளம் பள்ளியோடு தொடர்பு பட்டிருக்கிறது. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எங்களுடைய மஸ்ஜிதிலே வாராந்த வகுப்பு, சனிக்கிழமை குர்ஆன் கிளாஸ் நடக்கிறது. முடித்து விட்டு போனோம், அடே அடுத்த சனிக்கிழமை குர்ஆன் கிளாஸ் இருக்குதுனா, அன்பாண்டவர்களே 7 நாளும் குர்ஆன் கிளாஸோடு உள்ளம் தொடர்பு பட்டிருக்கிறது. வியாழக்கிழமை ஹதீஸ் வகுப்பு நடக்கிறது, முடித்து விட்டு போனோம். அடுத்த வியாழக்கிழமை வரையிலே எப்பொழுது வியாழக்கிழமை வரும், நான் ஹதீஸுக்கு போக வேண்டும் என்று உள்ளம் மஸ்ஜிதோடு தொடர்பு பட்டிருக்கிறது. அன்பாண்டவர்களே, ஒவ்வொருவரும் நிதானமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்களுடைய உள்ளங்கள் மஸ்ஜிதுகளோடு இப்படிப்பட்ட தொடர்பை வைத்திருக்கின்றதா? அன்பாண்டவர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதன் அவனுடைய உள்ளம் மஸ்ஜிதுகளோடு தொடர்பு பட்டிருக்கும். அப்படிப்பட்ட மனிதன் மறுமை நாளையில் அல்லாஹ்வுடைய நிழலுக்கு சொந்தக்காரனாக மாறுவான் என்று சொன்னார்கள். எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எங்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுக்காக என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இறை இல்லங்களோடு சம்பந்தப்பட்டிருக்குமாக இருந்தால் இந்த உலகத்திலும் நல்லவர்களாக வாழலாம், மறுமையிலும் அல்லாஹ்வுடைய நிழலுக்கு சொந்தக்காரர்களாக மாறலாம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அதனாலதான் இந்த இறை இல்லங்களுக்கு இஸ்லாம் கொடுத்த முக்கியத்துவம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் அல்லது மன் பனா மஸ்ஜிதன் யப்தகி பிஹா வஜ்ஹல்லாஹ். ஒருவன் அல்லாஹ்வுக்காக ஒரு வீட்டை கட்டுகிறான், வீடுண்டா மஸ்ஜிது, ஒரு மஸ்ஜிதை கட்டுகிறான். கட்டுகிற நேரம் அல்லாஹ்வுடைய திருப்தி, அல்லாஹ்வுடைய திருமுகத்தை எதிர்பார்த்து கட்டுகிறான் என்றால், அல்லாஹ்வுக்காக என்ற உயர்ந்த எண்ணத்தோடு அவனுக்காக ஒரு மஸ்ஜிதை கட்டினால், பனல்லாஹு லஹு மிஸ்லஹு ஃபில் ஜன்னah, சுவர்க்கத்தில் அவனுக்கு அது போன்ற ஒரு வீட்டை அல்லாஹ் கட்டுகிறான் என்றார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இறை இல்லங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற மதிப்பு, அல்லாஹ் கொடுக்கின்ற கண்ணியம், உலகத்திலே ஒருவன் ஒரு மஸ்ஜிதை கட்டினால் அதற்கு
அதற்காக அல்லாஹ் சுவனத்தில் ஒரு வீடு கட்டுகிறான் என்கிற அளவுக்கு அல்லாஹ் இறை இல்லங்களை மதிக்கிறான் என்றால் அந்த இறை இல்லங்களோடு நானும் நீங்களும் எப்படி தொடர்பு வைத்திருக்க வேண்டும்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே இந்த பூமியிலே அஹப்புல் பிலாதி இலல்லாஹி அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா, இந்த பூமியிலே அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடங்களில் மிக விருப்பமானது அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகள், ஆலயங்கள் என்று சொன்னார்கள். வ அப்கதுல் பிலாதி இலல்லாஹி, அல்லாஹ்வுக்கு இந்த பூமியிலே வெறுப்பான இடங்கள் அஸ்வாகுஹா, அதனுடைய கடை தெருக்கள், சந்தை தொகுதிகள். நாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன் சகோதரர்களே, ஏன் மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம், கடை தெருக்கள், பஜார்கள், சிட்டிகள் அல்லாஹ்வுக்கு வெறுப்பான இடங்கள். அர்த்தம் என்ன? அப்ப பஜாருக்கு போகவே கூடாதா? தொழில் புரியவே கூடாதா? இல்லை சகோதரர்களே, மஸ்ஜிதுகளுக்கு வருவதன் மூலம் அல்லாஹ் விரும்புகின்ற மனிதர்களாக மாறுகிறார்கள். அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல்களை செய்கிறார்கள். மஸ்ஜிதுக்குள் பொய் பேசுவதில்லை, மஸ்ஜிதுக்குள் ஏமாற்றுவதில்லை, மஸ்ஜிதுக்குள் அநியாயம் செய்வதில்லை. மஸ்ஜிதுக்குள் வருகிற மனிதன் நல்லவனாக மாறுகிறான். அதுதான் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. பஜாருக்கு போனா, கடைக்கு போனா, சந்தைக்கு போனா ஏமாற்றுகிறான், பொய் சொல்கிறான், அநியாயம் செய்கிறான். அல்லாஹ்வுக்கு வெறுப்பான அனைத்தும் அங்கே நடக்கிறது. எனவே அல்லாஹ் எதை விரும்புகிறான் தெரியுமா? மனிதா, நீ அந்த மோசமான இடத்துக்கு போய் நாசமாகி போறதை விட அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடத்துக்கு வந்து சிறந்தவனாக மாறு என்று அல்லாஹ் விரும்புகிறான் என்றால், என்னையும் உங்களை உருவாக்குகின்ற இடம் இந்த இறை இல்லங்கள், மஸ்ஜிதுகள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, ஆனாலும் கவலைப்பட வேண்டிய அம்சம் என்ன? நான் ஆரம்பத்திலே சொன்னது போன்று இந்த இறை இல்லங்கள் எங்களை சீர்திருத்த வேண்டியது எங்களை நாசமாக்கி கொண்டிருக்கிறது. எப்படி நானும் நீங்களும் இறை இல்லங்களோடு தொடர்பு வைத்திருக்கிறோம்? நிதானமாக சிந்தித்து பாருங்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு நிர்வாகம் வருகிறது, ஒரு நிர்வாகம் வருகிறது, அல்லாஹ்வுக்காக கட்டியாள வேண்டிய நிர்வாகம். தன்னுடைய சொந்த இஷ்டத்துக்கு மஸ்ஜிதை நிர்வகிக்க ஆரம்பிக்கிறார்கள், தன்னுடைய சொந்த விருப்பத்துக்கு நிர்வகிக்க ஆரம்பிக்கிறார்கள். உங்களோட வீடா உங்களுக்கு நினைச்ச மாதிரி கட்டியாளுங்க. அல்லாஹ்வுடைய ஆலயமா, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதா, அந்த மஸ்ஜிதை மக்களோடு சேர்ந்து நிர்வகியுங்கள். அந்த மஸ்ஜிதை நிர்வகிப்பதற்கு ஒரு கூட்டம் சல்லி தருகிறதா, சந்தா தருகிறதா? அவர்கள் உங்களிடத்தில் கேள்வி கேட்க தகுதியானவர்கள். என்ன மாதம் மாதம் சல்லிய வசூல் பண்றாங்க, மஸ்ஜித வழி நடாத்துறாங்க. கணக்கு வழக்கு கேட்டா நீ யாரு எனக்கிட்ட கணக்கு வழக்கு கேட்க தலைவர் கேட்கிறாரு, அக்கவுண்டர் கேட்கிறாரு. பள்ளிக்குள் சண்டை ஆரம்பிக்கிறது. இல்லை சகோதரர்களே, இல்லை. இந்த மஸ்ஜித் எந்த மக்களுக்காக நிர்வகிக்கப்பட்டதோ அந்த மஸ்ஜிது மக்கள் அந்த நிர்வாகிகளிடத்தில் கேள்வி கேட்க தகுதியானவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு மிம்பரிலே நான் பேசுகிறேனா, எனக்கிட்ட கேள்வி கேட்க 10 பேர் இருந்தாதான் நான் நல்லா பயான் பண்ணலாம், ஆதாரத்தோடு பயான் பண்ணலாம். நீங்க யாருமே கேள்வி கேட்கலண்டா நான் நினைச்சதையெல்லாம் பேசிட்டு போக ஆரம்பிச்சிருவேன். சகோதரர்களே, நீங்கள் எனக்கு பாதுகாப்பு, நான் உங்களுக்கு பாதுகாப்பு. நிர்வாகத்துக்கு மக்கள் பாதுகாப்பு, மக்களுக்கு நிர்வாகம் பாதுகாப்பு. நிர்வாகம் தவறிவிட்டால் பாதையோரத்திலே சென்று விமர்சிக்கிற மக்களாக இருக்கக்கூடாது. நிர்வாகத்திடத்தில் கேள்வி கேட்கிற மக்களாக மாற வேண்டும். நிர்வாகத்திடத்தில் மக்கள் வந்து கேள்வி கேட்டால் அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் தவறு செய்கிற பொழுது எங்களை கேள்வி கேட்க ஒரு சமூகம் இருக்கிறது. அல்லாஹ்வை புகழுகிற மனிதர்களாக மாற வேண்டுமே அல்லாமல் நீ யாரு எனக்கிட்ட கேள்வி கேட்கண்டு பேசக்கூடாது. சகோதரர்களே, இன்றைக்கு பள்ளிகள்ல பிரச்சனை வாரத்துக்கு இதுதான் காரணம் சகோதரர்களே. எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுக்காக மஸ்ஜிதுகளை கட்டியாளுகிற சமூகம், அல்லாஹ்வுக்காக அந்த மஸ்ஜிதுக்கு உதவி செய்கிற சமூகத்தை, அந்த மஸ்ஜிதிலே தொழுகிற சமூகத்தை நேசிக்க வேண்டும் என்கிற பாடத்தை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அதே போன்றுதான் இந்த மஸ்ஜிதுகளோடு எங்களுடைய தொடர்பு எப்படி இருக்கிறது? மாதாந்தம் சந்தா கொடுக்கிறோம். யாருக்காக? ஒவ்வொருத்தரும் கேளுங்கள். இந்த மஸ்ஜிதுக்கு சந்தா கொடுப்பவர்கள் ஏன் நான் சந்தா கொடுக்கிறேன்? ஒவ்வொரு நாளும் பள்ளி மௌலவிக்கு சாப்பாடு கொடுக்கணும், ஏன் நான் கொடுக்கிறேன்? ஒவ்வொருவரும் கேள்வி கேளுங்கள். தலைவருக்காகவா? பொருளாளருக்காகவா? செயலாளருக்காகவா?
நிர்வாக உறுப்பினர்களுக்காகவா? இல்லை. யாருக்காக கொடுக்கிறோம்? அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறோம். அதுதான் என்னையும் உங்களையும் சீர்படுத்தும், மௌத்து வரைக்கும் அந்த நல்ல பணியிலே கொண்டு போகும். ஆனா என்ன தெரியுமா செய்யறோம்? உங்களோட மஷூராவை தலைவர் கேட்கல, உடனே முடிவெடுக்கிறோம், இனி இந்த பள்ளிக்கு சந்தா கிடையாது. நஊது பில்லாஹ். அடே, அல்லாஹ்வுக்காக கொடுக்கிற நீ நிர்வாகம் தவறு செஞ்சா அல்லாஹ் பார்த்துக்கல்வான். அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறோமா, இறை இல்லத்துக்காக கொடுக்கிறோமா, அதை நான் நிறுத்த மாட்டேன். நிர்வாகம் தவறு செய்யட்டும், நான் மௌலவிக்கு கொடுக்கிற சாப்பாடு அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறேன், நான் அதை நிறுத்த மாட்டேன். இன்றைக்கு எங்கட பள்ளிகள் உள்ள பிரச்சனை என்னங்க? பள்ளிகள் உள்ள பிரச்சனை என்ன? நிர்வாகத்தோட முட்டினா சந்தா இல்ல. பள்ளி ஹஸரத்து ஹுத்பா ஓதுவாரு, வட்டியை பத்தி ஹுத்பா பண்ணுவாரு, தலைவர் தலைக்கே டொக்கு விடும். உடனே முடிவெடுப்பார், இந்த ஹஸரத்தை விளக்கணும். அன்பாண்டவர்களே, சிகரெட் குடிக்கிறத பத்தி பேசுவாரு, ஹாஜியார் தலைக்கு ஓங்கி அடிபடும். இனி இந்த பள்ளி மௌலவிக்கு சாப்பாடு இல்லையே, எனக்கே அடிச்சாரு. வேண்டாம் சகோதரர்களே, வேண்டாம். நாங்கள் உணவு கொடுப்பது அல்லாஹ்வுக்காக, நாங்கள் மாத சந்தா கட்டுவது அல்லாஹ்வுக்காக. அதை விட பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? குர்ஆன் சுன்னாவுக்காக மஸ்ஜிதை உருவாக்கி தொலை வந்த சமூகம் நிர்வாகம் சரியில்லைன்னு பிதஅத் பள்ளிக்கு தொலை போறாங்க. நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். பிதஅத்தில் இருந்து அல்லாஹ்வுக்காக ஓடி வந்தோம். சொந்த பிரச்சனை, நிர்வாக பிரச்சனை, மஷூரா பிரச்சனை, பிதஅத்தை நோக்கி போறோம். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அடே, அல்லாஹ்வுக்காக ஒன்று சேர்ந்த சமூகம் நிர்வாகம் தவறு விடுகிறதா? சொல்லி பார்ப்போம், அட்வைஸ் பண்ணி பார்ப்போம், புத்திமதி சொல்லி பார்ப்போம். கேட்டா அல்ஹம்துலில்லாஹ், கேட்கல அல்லாஹ்ட்ட பொறுப்பு சாட்டுங்க. சுஜூதுல விழுந்து, ரப்பே எங்கட பள்ளியிட நிர்வாகத்தை சீர்படுத்துண்டு அல்லாஹ்ட்ட பொறுப்பு கொடுத்து கொண்டு உங்களோட கடமையை சரியா செய்யுங்க. பள்ளியை புறக்கணிக்கிறது, பள்ளியை விட்டு தூரமாகிறது, குர்ஆன் மதரசால ஓத வைப்பாங்க சகோதரர்களே. பள்ளி மௌலவியோட சின்ன பிரச்சனை, நாளைக்கு குர்ஆன் மதரசா புள்ள போது பிதஅத் மௌலவி கிட்ட குர்ஆன் ஓதுறதுக்கு என்னவாப்பா பிரச்சனை? அவன் எல்லாம் மௌலவியா? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, சொந்த பிரச்சனைக்கு பள்ளியை புறக்கணிக்கிறோம், சொந்த பிரச்சனைக்கு குர்ஆன் மதரசாவை புறக்கணிக்கிறோம். பள்ளியோட உள்ள பிரச்சனை, மௌலவியோட உள்ள பிரச்சனை, குர்ஆன் கிளாஸ புறக்கணிக்கிறோம், ஹதீஸ் வகுப்பை புறக்கணிக்கிறோம்டா எப்படி சகோதரர்கள் எங்களுடைய உள்ளங்கள் மஸ்ஜிதுகளோடு தொடர்புபட்ட உள்ளங்களாக மாறும்? இல்லை சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ்வுக்காக வாழ்பவர்கள், அல்லாஹ்வுக்காக வாழ்பவர்கள். இந்த மஸ்ஜிதை அல்லாஹ்வுக்காக நேசிக்க வேண்டும். இந்த மஸ்ஜிதில் நடக்கிற ஒவ்வொரு நல்ல பணிகளையும் அல்லாஹ்வுக்காக நேசிக்க வேண்டும். எங்களை நிர்வகிப்பவர்கள், எங்களுக்கு தொழுகை நடத்துபவர்கள், எங்களுக்கு பயான் செய்பவர்கள் தப்பு விட்டால், தவறு விட்டால் எடுத்து சொல்லுங்கள், திருத்த முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ்ட்ட துஆ கேட்டுட்டு போங்க. அல்லாஹ்ட்ட துஆ கேட்டு. இன்னைக்கு எங்களுக்குள்ள பெரிய பிரச்சனைனா, நாங்க விரும்பாத மனிதர்களுக்கு பதுவா செஞ்சுட்டு போறோம், எதிரா துஆ கேட்டுட்டு போறோம். இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் அபூ ஜஹலும் சுவர்க்கம் போகணும்னு ஆசைப்பட்டாங்க, உத்பா ஷைபாவும் சுவர்க்கம் போகணும்னு ஆசைப்பட்டாங்க, அபூ லஹப் சுவர்க்கம் போகணும்னு ஆசைப்பட்டாங்க. அல்லாஹ்வுடைய விதி முந்திச்சு. அன்பாண்டவர்களே, எனக்கும் உங்களுக்கும் சொந்த பிரச்சனைன்றதுக்காக என்னை நரகத்தில் போட்டுட்டு நீங்க மட்டும் சுவர்க்கம் போவீங்களா? இதுதான் குர்ஆன் சுன்னாவை பேசுற சமூகத்துக்கு லட்சணம்? இல்லை சகோதரர்களே, நான் தவறு விடுகிறேனா திருத்துகிற சமூகமாக மாற வேண்டும். மஸ்ஜிதிலே ஷிர்க் பிதஅத் நடக்காத வரையிலே சொந்த பிரச்சனைகள், மனித பலவீனங்கள் விளங்குதா? அல்லாஹ்ட்ட பொறுப்பு சாட்டுங்க, துஆ செய்யுங்க, அட்வைஸ் பண்ணுங்க, புத்திமதி சொல்லுங்க. மஸ்ஜிதுகளை புறக்கணிச்சு தூர போய் விடாதீங்க. இது ஷைத்தான் எங்களை வழிகெடுப்பதற்கு, எங்களுடைய ஒற்றுமையை இல்லாமலாக்குவதற்கு, இந்த ஊரிலே குர்ஆன் சுன்னாவுடைய மறுமலர்ச்சி வராமல் இருப்பதற்கு ஷைத்தான் வைக்கின்ற வழிவகை என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த மஸ்ஜிதுகளோடு எப்படிப்பட்ட உறவை நாங்கள் பேணுகிறோம் என்பதை நிதானமாக அல்லாஹ்வுக்காக சிந்தித்து, நான் அல்லாஹ்வுக்காக மஸ்ஜிதை நேசிக்கிறேன், இந்த மஸ்ஜிதில் தொழுகிற ஒவ்வொரு முஸ்லிமையும் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன், இந்த மஸ்ஜிதில் கடமை புரிகிற ஒவ்வொரு உறவுகளையும் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன் என்று இந்த மஸ்ஜிதுக்குரிய கடமையை செய்யுங்க. இங்கிருந்து தான் குர்ஆன் சுன்னா போக வேண்டி இருக்கிறது சகோதரர்களே. எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எந்த ஒரு கட்டத்திலும் சொந்த பிரச்சனைகளுக்காக, நிர்வாக பிரச்சனைகளுக்காக, மஷூரா பிரச்சனைகளுக்காக மஸ்ஜிதுகளை
புறக்கணிக்கின்ற சமூகமாக, மஸ்ஜிதுகளை தூக்கி வீசுகின்ற சமூகமாக நானும் நீங்களும் இருக்கக்கூடாது. மாறாக மஸ்ஜிதுகளோடு இறுக்கமான உறவையும் ஆழமான உறவையும் கட்டி காக்கின்ற பேணுகின்ற சமூகமாக மாற வேண்டும் என்ற பாடத்தை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இந்த பெருமதியை புரிந்து கொண்டு அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களாக வாழ நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அதற்கு துணை புரிய வேண்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலி ஹிஸ்பில்லாஹ். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறை இல்லங்களோடு ஒரு முஃமினுடைய உள்ளம் எப்படி தொடர்பு பட்டு இருக்க வேண்டும், இறை இல்லங்கள் எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்க விரும்புகிறது என்பதை பார்த்ததோடு சுருக்கமாக நாங்கள் எப்படி இறை இல்லங்களோடு தொடர்பு வைத்திருக்கின்றோம், இந்த இறை இல்லங்களை எதற்காகவெல்லாம் பழிவாங்க கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றி சிந்தித்து எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த மஸ்ஜிது உருவாக்கப்பட்ட நோக்கம் என்ன? இந்த மஸ்ஜிது உருவாக்கப்பட்ட நோக்கம் என்ன? குர்ஆன் ஓதப்பட வேண்டும், குர்ஆனுடைய தர்ஜுமாக்கள் வாசிக்கப்பட வேண்டும். நான் கேட்கிறேன் சகோதரர்களே, குர்ஆன் சுன்னாவை பேசுகிற நாங்கள் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தினத்திலாவது ஒரு 10-15 நிமிடம் நேரத்தோடு வந்து குர்ஆனை பிரட்டி ஓதுற அளவுக்கு எங்களுக்கு நேரம் இருக்குதா? 5 நேர தொழுகைக்கு வாரம் தொழுது முடிஞ்ச ஒரு 10 நிமிஷம் இருந்து குர்ஆன் தர்ஜுமாவை புகாரியை பிரட்டி வாசிச்சுட்டு போறோமா? கடமை இல்ல சகோதரர்களே, கடமை இல்ல. ஏன் மஸ்ஜிதுகளை உருவாக்கினோம்? ஒரு காலத்திலே மஸ்ஜிதுகளில் மௌலிது படிக்கிறார்கள், வேறு வேறு கதை புத்தகங்களை வாசிக்கிறார்கள். புகாரியை வாசிப்பதற்கு மஸ்ஜிது வேண்டும், குர்ஆன் தர்ஜுமாவை வாசிப்பதற்கு மஸ்ஜிது வேண்டும். அதற்காகத்தானே உருவாக்கப்பட்டது இந்த மஸ்ஜிது. இல்லடா ஊரை ரெண்டாக்குறதுக்கு உருவாக்கப்பட்ட மஸ்ஜிதா இது? இல்ல. ஆனா குர்ஆன் சுன்னாவை பேசுற எங்களுக்கு இந்த மஸ்ஜிதுல வந்து குர்ஆன் சுன்னாவை படிக்க நேரம் இல்ல. குர்ஆன் கிளாஸ் ஒன்னு நடந்தா நான் கேட்கிறேன் சகோதரர்களே, குர்ஆன் சுன்னாவை பேசுற நாங்க எந்த அளவுக்கு அதுல வந்து கலந்து கொள்றோம்? எந்த அளவுக்கு அதுல வந்து கலந்து கொள்றோம்? அல்லாஹ்வுக்காக ஒரு கேள்வி கேளுங்க. எங்களோட உள்ள மஸ்ஜிதோட இருக்குதா? குர்ஆன் வகுப்புகளோட இருக்குதா? இல்லை சகோதரர்களே, இல்லை. எதற்காக மஸ்ஜிதுகளை கட்டினோம்? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஆனா அந்த சமூகம் எப்பொழுது சுப்ஹான மௌலிதை படித்தார்களோ, எப்பொழுது முஹியத்தீன் மௌலிதை படித்தார்களோ, இன்றைக்கும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா குர்ஆன் சுன்னாவை மஸ்ஜிதுல வாசிக்கிறதுக்கும் ஓதுறதுக்கும் குர்ஆன் சுன்னாவை பேசுற நாங்க இல்ல. ஆனா குர்ஆன் சுன்னாட பேரை பயன்படுத்தி சண்டை பிடிக்கிறதுக்கு நியாயமா ஆட்கள் இருக்கு. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. அன்பார்ந்தவர்களே, பித்அத் நடக்கிறது. சுன்னா அடிப்படையில் தொழுகை நடத்தப்பட வேண்டும். ஜமாத்து தொழுகைக்கு சரியா வாரோமா? ஜமாத்து தொழுகைக்கு சரியா வாரோமா? இன்றைக்கு சுபஹ் ஜமாத்துக்கு வந்தவர்கள் எத்தனை பேர்? அல்லாஹ்வை பயந்து ஒரு கேள்வி கேளுங்க. எங்கட உள்ள மஸ்ஜிதோட இருக்குதா? எதுக்கு இந்த மஸ்ஜித்? அன்பார்ந்தவர்களே, குனூத்து இருக்குதா இல்லையான்னு மஸ்ஸலா சண்டை பிடிக்கிறதுக்கா? இல்லை சகோதரர்களே, சத்தியத்தை சத்தியமாக எடுத்து சொல்லி அசத்தியத்தை விட்டு ஒதுங்கி சத்தியத்தை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதற்கு ஜமாத்து தொழுகைக்கு நாங்கள் வந்து கலந்து கொள்ளலண்டா எப்படி சகோதரர்கள் ஒரு சமூகத்தை உருவாக்கலாம்? எப்படி ஒரு சமூகத்தை உருவாக்கலாம்? குர்ஆன் கிளாஸ் நடந்தா, ஹதீஸ் வகுப்பு நடந்தா, வாங்க ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? மஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ், ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய வீடுகளில் ஒரு வீட்டிலே ஒன்று கூடி யத்லூன கிதாபல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுகிறார்கள், வயததாரசூனஹு பைனஹும், அதை அவர்களுக்கு இடையில் படித்துக் கொள்கிறார்கள் என்றால் இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அவர்கள் மீது ஸகீனத் என்ற அமைதி இறங்குகிறது. வகஷியத்துஹுமுர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவர்களை போர்த்திக் கொள்கிறது. வஹஃபத்துஹுமுல் மலாயிகா, மலக்குமார்கள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள். வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இந்தா, அல்லாஹ் அவனிடத்தில் இருக்கிற மலக்குமார்களிடத்தில் அந்த கூட்டத்தை பற்றி சிறப்பித்து பேசுகிறான் என்றாங்க. அன்பார்ந்தவர்கள்,
சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாளிகையில உட்கார்ந்து மார்க்கத்தை படிக்கிறதுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்குது. நீங்க Facebookல பயான் கேட்கலாம், வாட்ஸ்அப்ல மார்க்கம் படிக்கலாம், கூகுள்ல இஸ்லாம் தேடி படிக்கலாம். அதற்கெல்லாம் இந்த சிறப்பு கிடையாது. அல்லாஹ்வுடைய மாளிகையில் வந்து அமர்ந்து மார்க்கத்தை படித்தால் அல்லாஹு அக்பர், அது உச்சகட்ட சிறப்புக்குரியது சகோதரர்களே. எனவே நேரத்தை ஒதுக்குங்க, காலத்தை ஒதுக்குங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஒரு மனிதன் பள்ளிக்கு வருகிறான், தொழுகையை நிறைவேற்றுகிறான், அதே இடத்தில் அமர்ந்திருந்தால் அவன் வெளியேறி செல்லும் வரையிலே அல்லது வுது முறியும் வரையிலே மலக்குமார்கள் அவனுக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹும்ம ஃகிஃபிர் லஹு, அல்லாஹும்ம ரஹம்ஹு, இறைவா அந்த மனிதன் பாவத்தை மன்னி, அந்த மனிதனுக்கு அருள் புரிஞ்சிருந்து மலக்கு துஆ கேட்கிறதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நாங்க தொழுது முடிஞ்சா இந்த காலை தொழுகைக்கு பின்னால ஔராதுக்காவது முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? குர்ஆன் சுன்னாவை பேசுற நாங்க. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே மஸ்ஜிதுக்குள் அமர்ந்திருந்திருப்பது பாக்கியம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதர் பள்ளிக்கு வருகிறார், நேர காலத்தோடு வந்தவர் ஒரு தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கிறார் என்றால் அவர் அமர்ந்திருக்கும் காலமெல்லாம் தொழுகிற நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். எங்களுக்கு என்ன தெரியுமா? வந்தா 1 மணிக்கு இக்காமத்தா, 12:59க்கு இக்காமத்து சொல்லணும். இல்லாட்டி மௌலவியோட சண்டை, முஅத்தினோட சண்டையே 5 நிமிஷம் பள்ளி ஒழுக்கிக்கு எங்களுக்கு டைம் இல்லை. அப்படித்தானே? அடே, வந்த மௌலவி ஒரு ரக்காத்தை கொஞ்சம் நீட்டி தொழுவிச்சிட்டாரு, இதுக்கு சண்டை இல்லையா? அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே அல்லாஹ்வுடைய மாளிகையில கொஞ்ச நேரம் இருக்கிற வாய்ப்பு கிடைச்சா இது அல்லாஹ் செய்யற பெரிய அருள் உண்டு விளங்குங்க. எனவே மஸ்ஜிதுகளுடனான தொடர்பை கூட்டுங்க, 5 நேரமும் தொழவாங்க, ஜமாத்து தொழுகையை தொழுங்க. இந்த பள்ளியில குர்ஆன் சுன்னாவை படிங்க, குர்ஆன் மதரசா. அல்லாஹு அக்பர். இந்த ஊர்ல குர்ஆன் சுன்னா வளர